Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம ரெகுலராக டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஊசி நூல் இருக்கா அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா சுயி தஹா ஹேக்கியா. ஸோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹேக்கியா அப்படின்றது கேட்போம் நம்ம ஹிந்தியில். ஸோ ஏதாவது ஒரு பொருள் அந்த நேமை சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பென் இருக்கா அப்படின்னா பென் ஹேக்கியா, புக் இருக்கா அப்படின்னா புக் ஹேக்கியா அப்படின்றத கேட்போம். ஸோ ஊசி நூலுக்கு நம்ம மேக்ஸிமம் த்ரெட் அண்ட் நிடல்னு நம்ம சொல்ல மாட்டோம், தமிழில் ஊசி நூல்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ ஹிந்திலையும் சுயி தாகா, ஊசி அப்படின்னா சுயி, நூல் அப்படின்னா தாகா அப்படின்றத சொல்லணும். சுயி தாகா ஹேக்கியா. நெக்ஸ்ட் பாருங்க, இதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்கே அலாவா அவுர் குச் நஹி ஹே. ஸோ தவிர, இதை அப்படிலாம் நமக்கு தெரியும், வேற எதுவும் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம அடிக்கடி சென்டென்ஸ்ல பார்க்குறோம். தவிர அப்படின்னு சொல்றதுக்கு அலாவா அப்படின்றத சொல்லணும் ஹிந்தியில, அலாவா. இஸ்கே அலாவா, இதை அப்படின்னா இஸ்கே, அதை அப்படின்னா உஸ்கே. ஸோ இஸ்கே அலாவா வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அவுர் குச் நஹி ஹே. ஸோ நம்ம வேறு எதுவும் இல்லை அப்படின்றத நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். வேறு, மேலும், இது ரெண்டுத்துக்குமே ஹிந்தியில அவுர் அப்படின்றதான் சொல்லுவோம். எதுவும் அப்படின்னா குச், இல்லை அப்படின்னா நஹி. ஸோ இஸ்கே அலாவா அவுர் குச் நஹி ஹே. அதை தவிர வேறு எது வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் கேட்காத, அதை தவிர வேற எது வேணும்னாலும் கேளு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா உஸ்கே அலாவா. ஸோ இதை அப்படின்னா இஸ்கே, அதை அப்படின்னா உஸ்கே வரும். ஸோ இங்க உஸ்கே அலாவா குச் பி பூச்சோ, வேறு எது வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்றதுக்கு குச் பி, எது வேணும்னாலும் அப்படின்னா குச் பி அப்படின்றத சொல்லுவோம். பூச்சோ அப்படின்னா கேளு அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க கேளு அப்படின்னு சொல்றது பூச்சோன்னு சொல்லலாம், இல்லை மாங்கோன்னு சொல்லலாம். மாங்கோ அப்படின்றது ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அவர் குச் பி பூச்சோ, வேறு எது வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கேட்கும்போது நம்ம சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கேட்குறாங்க, இல்லை பெர்மிஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்றப்ப பூச்சோ சொல்லணும். பொருள் அப்படின்னா மாங்கோ சொல்லணும். ஸோ உஸ்கே அலாவா அவுர் குச் பி பூச்சோ அப்படின்றத சொல்லணும். அவனை தவிர எல்லோரும் வந்தனர். ஸோ நம்ம இதைன்னு சொல்றதுக்கும் அதுதான் சொல்லுவோம், இவனை இவளைன்னு சொல்றதுக்கும் இஸ்கே தான் சொல்லுவோம். அவனை, அவளை, அதை அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு உஸ்கே சொல்லுவோம். ஸோ இங்க அவனை தவிர, ஸோ உஸ்கே அலாவா எல்லோரும் வந்தனர், சபி ஆயே. ஸோ இங்க அவனை அப்படின்றதுனால உஸ்கேன்றது வருது, அலாவா அப்படின்றது தவிர, எல்லோரும் அப்படின்னா சப்னு சொல்லுவோம், வந்தனர் சபி ஆயியே. ஸோ ஆயியே வர்றதுனால இங்க சபி வருது முன்னாடி, சப் அப்படின்றது சபியா வருது. இங்க எல்லோரும் வந்தனர்னு இருக்கு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆயியே ப்ளூரல் அப்படின்றதுனால ஆயியே அப்படின்றது வருது. ஸோ சபி இல்லை யாராவது ஒரு பர்சனை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா ஆயா அப்படின்றது வரும். அதுவே அவங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஆயி அப்படின்றது வரும். இங்கே ப்ளூரல் அப்படின்றதுனால ஆயே அப்படின்றது வருது. உஸ்கே அலாவா சபி ஆயே. கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்றதுக்கு தோடா சுப் ரஹோ. ஸோ பேசாம இரு அப்படின்னா சுப் ரஹோ, அதாவது வாயை மூடிட்டு இரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு சுப் ரஹோ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ரஹோ அப்படின்றது இரு அப்படின்னு சொல்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க ஜரா அப்படின்றதும் சொல்லலாம், தோடாக்கு பதிலாக ஜரா அப்படின்றதும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு பீகார் கி மத் பாத் மத் கரோ. ஸோ பீகார் அப்படின்றது தேவையில்லாதது, அன்னெசரி அப்படின்றத அர்த்தம் நம்ம. ஸோ பீகார் கி பாத் மத் கரோ, பேசாத அப்படின்னா பாத் மத் கரோ. தேவையில்லாம சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு பீகார் கி மத் போலோ, பீகார் கி மத் போலோ அப்படின்றத சொல்லணும். ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ காம் அப்படின்னா வேலைன்னு தெரியும், ஆக வேண்டிய வேலைக்கு ஜோ காம் ஹே, ஜோ காம் ஹே அப்படின்னா ஆக வேண்டிய வேலை. பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தேக்கோ, ஜோ காம் ஹே உஸ்ஸே அப்படின்னா ஆக வேண்டிய வேலை. இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, ஜோ காம் ஹே உஸ்ஸே அப்படின்றது ஆக வேண்டிய வேலை அப்படின்றது அர்த்தம், வேலையே.
தேக்கோ அப்படின்னா பாரு. ஸோ தேவையில்லாம பேசாத, ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு பீகார் கி பாத் மத் கரோ, ஜோ காம் ஹே உசே தேக்கோ. இங்க ஜோ காம் ஹே உசே அப்படின்றது ஆக வேண்டிய வேலையை அப்படின்றத குறிக்குது. தேக்கோ அப்படின்றது வந்து பாரு அப்படின்றது அர்த்தம். ஆக வேண்டிய வேலையை செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஜோ காம் ஹே உசே ஆக வேண்டிய வேலையை செய் அப்படின்னா தேக்கோக்கு பதிலாக கரோ சேர்த்து பேசணும். நெக்ஸ்ட் பாருங்க, தேவையில்லாம கேட்காத, அவ உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஸோ நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாம அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காத, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தேவையில்லாம கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு பீகார் மத் பூச்சோ. ஸோ தேவையில்லாம அப்படின்னா பீகார்னு பார்த்தோம், மத் பூச்சோ அப்படின்னா கேட்காத. அவன் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், அவன் அப்படின்னா ஓ, உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தும்கோ, மதத் ந கரேகா. ஸோ மதத் அப்படின்னா வந்து ஹெல்ப் அப்படின்றது அர்த்தம். மதத் நஹி கரேகா, செய்வான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னா மதத் கரேகா அப்படின்றது வரும். ஏன்னா இங்க வந்து தேர்ட் பர்சன் மேல பத்தி பேசுறோம், ஆண் அப்படின்றதுனால கரேகா அப்படின்றது வருது. தேர்ட் பர்சன் அப்படின்றதுனால கரேகா சவுண்டு. இதுவே தேர்ட் பர்சன் பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா, மூன்றாவது நபர் பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா கரேகி அப்படின்றது வரும். மதத் நகி கரேகி அப்படின்றது வரும். இங்க அவன் அப்படின்றது அந்த ஓ அப்படின்றது ஆணை குறிக்கிறதுனால கரேகா அப்படின்றது வருது. நெக்ஸ்ட் பாருங்க, வழக்கம் போல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமிஷா கி தரக் பூல்கயா. ஸோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பூல்கயா அப்படின்றத சொல்லுவோம். வழக்கம் போல அப்படின்னு சொல்றதுக்கு ஹமிஷா, எப்போதும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோலே பார்த்தோம். எப்பவும் போல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தான் இதுவும் அர்த்தம். வழக்கம் போல அப்படின்னு சொல்றதுக்கு ஹமிஷா கி தரகு. ஸோ தரகு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய சென்டென்ஸ்ல. இங்க ஹமிஷா கி தரகு அப்படின்னா வழக்கம் போல, எப்பவும் போல அப்படின்றது அர்த்தம். மறந்துட்டேன் அப்படின்னா பூல்கையா. இதுவே வந்து ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா பூல்கையி அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மறந்து விட்டேன் பாஸ்ட் டென்ஸ், அதனால பூல்கையா இல்லைன்னா பூல்கையி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, எப்பவும் போல நாளைக்கும் நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வழக்கம் போல, எப்பவும் போல ரெண்டுத்துக்குமே ஹமிஷாஹி தரகு அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கும் அப்படின்னா கல்பி, நாளை அப்படின்னா கல், நாளைக்கும் அப்படின்னா கல்பி. மே சமைப்பர் ஆவுங்கா, நான் அப்படின்னா மே, சமைப்பர் அப்படின்னா சரியான நேரத்துல இல்ல நேரத்துக்கு அப்படின்றது அர்த்தம், வந்து விடுவேன். ஸோ ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஆவுங்கின்னு சொல்லுவீங்க, ஆணா இருந்தா ஆவுங்கா அப்படின்றத சொல்லணும். ஹமிஷாஹி தர கல்வி மே சமைப்பர் ஆவுங்கா. இந்த சின்ன வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இசே சோட்டா காம் பூரா கர்கே. இந்த சின்ன வேலை, இந்த அப்படின்னா இசே, சின்ன வேலை அப்படின்னா சோட்டா காம், வேலை அப்படின்னா காம், சோட்டா காம் அப்படின்னா சின்ன வேலை. முடிப்பதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு பூரா கர்கே, பூரா கரோ அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணு, முடிப்பதற்கு அப்படின்னு சொல்றதுனால பூரா கர்கே. தும் கித்தனா சமை லஹாதி, தும் அப்படின்னா நீ, கித்தனா சமை அப்படின்னா எவ்வளவு நேரம், ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு லஹாதி. சாயங்காலம் ஆச்சு விளக்கேத்து. ஸோ சாயங்காலம் மாலை அப்படின்னா ஷாம் ஹோகயி அப்படின்னா வந்து சாயங்காலம் ஆகிவிட்டது அப்படின்றது அர்த்தம். விளக்குக்கு ஹிந்தியில தியா ஜலாவோ அப்படின்னா வந்து ஏத்து, ஜலாவோ தியா ஜலாவோ, விளக்கு ஏத்து. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு அவரை பத்தி தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரிந்தால் சொல்லவும். இது வந்து இஃப் கிளாஸ்ல வரும். ஸோ இஃப் வந்ததுனாலே வந்து அகர் வரும், இல்லைனா எதி வரும். எதி ஹெய்தோ அந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து சொல்லலாம், இல்லைனா அகர் சொல்லலாம். ஸோ எதி ஆப்கோ, உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ. அவரை பற்றி அப்படின்னு சொல்றதுக்கு உன்கே பாரேமி, அவனை பற்றி அப்படின்னா உஸ்கே பாரேமி, அவளை பற்றி அப்படின்னாலும் உஸ்கே பாரேமி வரும். இங்க அவரை பற்றி அப்படின்னு சொல்றதுனால உன்கே பாரேமி அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ பாரேமி அப்படின்னா பற்றி. கோயி ஜான்காரி ஹேதோ. ஸோ கோயி அப்படின்னா ஏதாவது, ஜான்காரி ஹேதோ அப்படின்னா ஜான்காரி அப்படின்றது வந்து தெரிந்தால் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜான்காரி அப்படின்னா தெரிந்தது, ஜான்காரி ஹேதோ அப்படின்னா எதி, ஹேதோ அப்படின்றது வந்து அந்த தெரிந்தால் அந்த இஃப் சவுண்டுக்காக வர்றது தான். ஜான்காரி ஹேதோ கிருப்பியா முஜே பத்தாவோ, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. கிருப்பியா அப்படின்னா தயவு செய்து, ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி. முஜே பத்தாவோ அப்படின்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். எதி ஆப்கோ உன்கே பாரே மே கோயி ஜான்காரி ஹேதோ கிருப்பியா முஜே பத்தாவோ. நான் கேட்டதற்கு அவ பதில் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு மெய்னே பூச்சாதோ. நான் கேட்டதற்கு அப்படின்னா மெய்னே பூச்சாதோ, நான் கேட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ மெய்னே பூச்சாதோ பாஸ்ட் டென்ஸ்ல வரும். உஸ்னே ஜவாப் குச் நஹி கஹா. உஸ்னே அப்படின்னா அவர், ஜவாப் அப்படின்னா பதில், குச் நஹி கஹா அப்படின்னா எதுவும் சொல்லவில்லை, கஹோ அப்படின்னா சொல்லு, சொல்லவில்லை. அதனால வந்து இது வந்து
நம்ம பாஸ் அதாவது நெகட்டிவாக சொல்கிறோம். குச் நஹி கஹா அப்படின்னா எதுவும் சொல்லவில்லை. பாஸ்ட் டென்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ். மெயின்னே பூச்சா தோ உஸ்னே ஜவாப் குச் நஹி கஹா. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.